வெங்கடேசன் நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா, மன்னர்களுடைய செங்கோலை கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாராளுமன்றத்தில் வச்சிருக்கீங்க. மன்னர்கள் என்பவர்கள் அந்தப்புறத்தில் இது கண்ணுக்கு யாரெல்லாம் அழகாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அந்தப்புறத்தில் கொண்டு போய் வச்சுக்குவானுங்க. அவனுங்கெல்லாம் மன்னர்கள், சரியா? இன்னொன்று, மன்னர்கள் என்னென்னா, எந்த மன்னர்களுமே எந்த மன்னர்கள் காலத்துலேயும் மன்னர்களை புகழ்ந்து புலவர்கள் பாடியிருப்பாங்க, சரியா? அது எப்படின்னா, புலவர்களுக்கு கொட்டி கொட்டி கொடுப்பாங்க, அதுக்கு வேண்டி மன்னர்களை புகழ்ந்து புலவர்கள் பாடியிருப்பாங்க. அதை விடுத்து வேற எந்த மன்னர் ஆளும் போதும் மக்கள் அங்கே செல்வ செழிப்பாக எல்லாம் இல்லை. மக்கள் உழுது விவசாயம் பண்ணதில் கப்பம் கட்டி அதை என்ன பண்ண தங்கமாகவும் இதாகவும் என்ன பண்ணா இது வாங்கி சேர்த்து அவனுக்கு கஜனா நிரப்பி வச்சுட்டு இருந்ததா மன்னர்கள் இதுவரை செஞ்சது, சரியா? இதில் எந்த மன்னன் ஒழுக்கமானவன், எந்த மன்னன் மக்களை இது பண்ணும்? நம்ம மன்னராட்சியை விட்டு மக்களாட்சிக்கு வர்றதுக்கு காரணமே என்னென்னா, மன்னராட்சி என்னதுன்னா கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, கொடுங்கோல்னா அந்த கோலை தான் நம்ம சொல்லுவோம், சரியா? இதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செங்கோல்னு சொல்கிறாங்க. பொதுவாக சாமானியனுக்கு அது என்றைக்குமே கொடுங்கோல் தான். ஒரு கூட்டம் மன்னர்களை சுற்றி அவை புலவர்கள் அது இதுன்னு வேஷம் போட்டு இருந்துச்சு. அந்த கூட்டம் மட்டும் என்னென்னா போகமாக வாழ்ந்துச்சு. நோகாமல் நொங்குதுங்கிற ஒரு கூட்டம் மட்டும்தான், இந்த மன்னர்களை நம்பி இருந்த கூட்டம் மட்டும்தான் போகமாக வாழ்ந்துச்சு. அந்த கூட்டம் முகலாயர்கள் வந்தபோதும் அப்படி தான் இருந்தாங்க. அடுத்தது வெள்ளையன் வந்தப்புறம் அப்படி தான் இருந்தானுங்க. வெள்ளையனுக்கே என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தேடி பார்த்தா தெரியும், வெள்ளையனுக்கே கணக்கிற வேலை முதற்கொண்டு எல்லா வேலையும் இவனுக்கு தான் பார்த்துட்டு இருந்தானுங்க, சரியா? அதை விடுத்து வேறு மன்னர்கள் ஆட்சியிலையும் சரி, எந்த மன்னர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் பாடுகளை அனுபவித்தார்களே தவிர எல்லா மக்கள் சுகபோகமாக வாழ்ந்தார்கள்னு ஒரு மன்னனையும் சொல்ல முடியாது, சரியா? நன்றி. அதனால் நம்ம ஓவராக என்ன பண்ணுறதுன்னா ஓவராக அந்த மன்னர்களுக்கு செம்பு தூக்கிட்டு நாங்கள் இந்த சோழர் வம்சம் பாண்டியர் வம்சம்னு தூக்கிட்டு வருவாங்க, சரியா? அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ மக்களாட்சியில் இருக்கோம். மக்களுக்கு தேவையான எதை அரசாங்கத்திட்ட கேட்க முடியும், அரசாங்கம் எதை செய்ய முடியும், அந்த இதை மட்டும் பேசுவோம். அதனால் வெங்கடேசன் அவர்கள் பேசியது 100% உண்மை, சரியா? மக்களாட்சியில் மன்னராட்சியில் அங்கே செங்கோல் அது என்னென்னா அது கொடுங்கோல் தான், அது அங்கே தேவை கிடையாது. அதை கொண்டு வச்சுட்டு இவனுக்கு சர்வாதிகாரம் தான். இப்போ கடைசியாக 10 வருஷம் சர்வாதிகாரம் தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதனால செங்கோலை கொண்டு வச்சானுங்க. ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டி ஆகி என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னா, தான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறதையெல்லாம் ஒரு 10 மினிட்டு இல்லை, அவர் நேற்றுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு. அதெல்லாம் இருந்து சமாதானமாக கேட்க வேண்டிய நிலைக்கு மோடியை கொண்டு தள்ளியது இந்த மக்களாட்சி தான், மக்கள் போட்ட வாக்குகள் தான், சரியா? அதனால் மன்னருக்கு எல்லாம் சொம்பு தூக்குறதை விட்டுட்டு மக்கள் ஆட்சியில் இருக்கோம் நம்ம. அதனால் மக்களாட்சியை பற்றி பேசுவோம், சரியா?